ஹலோ ஹாய் வணக்கம். நான் உங்கள் ஜேஆர். எல்லா சீசன்லேயும் ஃபைனலுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு அன்ஃபேர் விஷயம் நடக்கும். அதே போல் இந்த சீசன்ல இந்த வாரத்தில் ஒரு அன்ஃபேர் விஷயம் நடந்திருக்கு. அது யாருன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மற்றும் டிக்கெட் டு ஃபினாலே யார் கையில் போயிருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நமக்கு ஒரு நண்பகத்தன்மையான நியூஸ் வந்திருக்குது. இன்னைக்கு எவிட் ஆக போகிறது யாரும் இல்லைங்க, நம்ம ராணாவும். என்ன தம்பி போதில் என்ன வளர்றீங்களேன்னு கேட்குறீங்களா? இந்த வாரம் எவிக்டட் லிஸ்ட்டில் ராணாவும் இருக்காருங்க. நாங்கள் பொதுவாகவே யூகிச்சோம் அடுத்த வாரம் தான் ஒரு அன்ஃபேர் விஷயம் இருக்கும்னு நினச்சோம். ஆனால் பிபி டீமே இந்த வாரமே போட்டுட்டாங்க. ஏன் இது விவி டீம் பண்ணுறாங்கன்னா, இன்னும் ஃபைனலுக்கு இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. ஷோக்கு ஒரு ஹைப் கொடுக்கணும். அதுக்கு வேண்டி இந்த மாதிரி அன்ஃபேர் விஷயம் எல்லா சீசன்லையும் நடக்கும். இது நம்ம டீம் 2 பேரும் சொல்லியிருந்தாங்க. ஒன்று தீபக்கும், இன்னொன்று ராணவும். நம்ம கெஸ்ட்டில் ரியானு இல்லை ராணவ் யாரை ஃபைனலுக்கு கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ராணவுக்கு கை அடிபட்டால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ராணவை தூக்கிட்டு ரியானை ஃபைனல் கூட்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம பக்கி ஆல்ரெடி சொல்லிச்சு ரியானை கண்டிப்பாக ஃபைனல் கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு. அதை நம்ம முன்னாடி வீடியோவில் கூட பதிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு ரியானை ஒரு நல்ல பிளேயர்னு சொல்லவில்லை, கண்டிப்பாக ஒரு நேர்மையான நல்ல டஃப் கொடுக்குற பிளேயர் தான். அதே போல் டிக்கெட் டு ஃபினாலே முத்து கிடைக்குமா இல்லைனா ரியான் கிடைக்குமான்னு எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நம்ம பக்கம் என்ன சொல்லுதுன்னா, டிக்கெட் டு ஃபினாலே ஒருவேளை முத்துக்கு கொடுத்துட்டாங்கன்னா இந்த வாரம் எல்லா டாஸ்க்கும் ரியானை விட முத்து கொஞ்சம் அன்ஃபேராக தான் விளையாடின மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியுது. இந்த வாரம் எல்லா டாஸ்க்கும் ரியான் ஃபேராகவும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துட்டு விளையாடின மாதிரி தான் தெரியுது இல்லைங்க, அதான் உண்மை. அந்த மாதிரி விளையாடின ரியானுக்கு டிக்கெட் டு ஃபினாலே கொடுக்காம ஒருவேளை முத்துக்கு கொடுத்தாங்கன்னா மக்களோட அனுதாபம் கண்டிப்பாக ரியானுக்கு ஓட்டுக்களாக வீழறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. முத்துக்களோட ஓட்டுக்கள் குறையறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்படி இருந்தாலும் முத்து ரன்னரப்பாக கொண்டு வரதுக்கு தான் பிபி டீம் ஆல்ரெடி ஸ்கெட்ச் போட்டாங்க. சௌந்தர்யா டாப் 3ல கொண்டு வந்துருவாங்க. கண்டிப்பாக ரியானை தான் டைட்டில் வின்னராக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பிபி டீம் ஒரு பெரிய ஸ்கெட்சை போட்டு மும்பரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கு. நியூஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி காதல் வந்துருச்சுங்க. அது முன்னாடி வீடியோவில் கூட பதிவு பண்ணியிருக்கோம். ஆர்ட் ஃபீலிங்க இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிங்க. யாரை டைட்டில் வின்னராக கொண்டு வந்தால் அவங்க பிஸ்னஸ் நல்லா போகும்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து தான் டைட்டில் வின்னராக கொண்டு வருவாங்க. இந்த வாரம் சோஷியல் மீடியாவே பற்றி எரியும் அன்ஃபேர் விஷயம்னு. இதை தான் பிபி டீம் எதிர்பார்க்குது. இதே போல் டைட்டில் வின்னரே அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. அதுக்கு வேண்டி ரியான் திறமையான பிளேயர்னு சொல்லலைங்க. அவரும் உண்மையாகவே ஒரு திறமையான பிளேயர் தான், நேர்மையான பிளேயர் தான். அவருக்கும் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு எல்லாம் தகுதி இருக்குன்னு சொல்லியே ஆகணுங்க. இல்லை தம்பி, நீ சொல்கிற மாதிரி இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. டைட்டில் வின்னர் கண்டிப்பாக முத்துக்குமரன் இல்லைனா சௌந்தர்யா தான் சொல்கிறீங்களா? அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.